Hallelujah, hallelujah. Glory be to God, glory be to God, glory be to God. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மே மாதம் 2ஆம் தேதி தேவ சன்னிதானத்தில் வர தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே ஆன்லைன் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாம் ஒருமித்து ஆராதிக்குதல் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இவ்விதமாக ஆன்லைனில் ஆராதிக்கிறோம் என்கிறது குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகையினாலே அந்த பிரசன்னத்தில் நாம் உட்கார்ந்து இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிப்போம். நீங்கள் யாவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறது போலவே ஆயத்தப்பட்டு ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள், அல்லாவிட்டால் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏதாகிலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் அல்லாவிட்டால் நன்றாய் நீங்கள் எப்படி ஆலயத்திற்கு ஆயத்தப்பட்டு வந்து உட்காருவீர்களோ அதே போல குடும்பமாக இது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். குடும்பமாய் ஆராதிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு. ஆகையினால குடும்பமாக உட்கார்ந்து நாம் ஆராதிப்போம். யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Tis so sweet to trust in Jesus, just to take Him at His word, just to rest upon His promise, just to know thus saith the Lord. Jesus, Jesus, how I trust Him, how I prove Him more and more. Jesus, Jesus, precious Jesus, oh, for grace to trust Him more. I'm so glad I learned to trust Him, precious Jesus, Savior, friend. And I know that Thou art with me, will be with me to the end. Jesus, Jesus, how I trust Him, how I prove Him over and o'er. Jesus, Jesus, precious Jesus, oh, for grace to trust Him more. ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக இந்த அடியை நான் திரும்ப பாட வேண்டும் விரும்புகிறேன். I'm so glad I have learned to trust Him, precious Jesus, Savior, friend, and I know that He is with me and He will be with me to the end. Will you also join with me? If you know this song at home, wherever you are, just join with me. I'm so glad I've learned to trust Him, precious Jesus, Savior, friend, and I know that Thou art with me, will be with me to the end. Jesus, Jesus, how I love Him, how I proved Him over and over. Jesus, Jesus, precious Jesus, oh, for grace to trust Him more. Amen. Amen. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஆண்டவரே ஆராதனைக்காய் எங்கள் வீடுகளிலே கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள்
எங்கள் கர்த்தாவே சபையினுடைய சூழ்நிலைகள், சபையில் வருகிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், ஆண்டவரே நாங்கள் போகிற வழிகள், இவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் போகும் வழிகளை நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா. இந்த காலை வேளையிலே தானே நாங்கள் உம்மை ஆராதிக்க பாடப்போகிற பாடல்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வசனம் வல்லமையாய் புறப்பட்டு ஆண்டவரே இந்த நோக்கம் எதற்காய் அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் புறப்படட்டும். அந்த வார்த்தைகள் ஜனங்களை தேற்றட்டும், ஆற்றட்டும், கட்டட்டும். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை போல ஆண்டவரே நீங்கள் எங்களை திரும்ப கட்டணுமப்பா, திரும்ப கட்டணும். ஆண்டவரே நீர் உதவி செய்யணும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் அவர்கள் போகிற பாதைகள் ஒன்றொன்றே நீர் அறிந்திருக்கிறீர். நீரே கிரியை செய்யும், நீரே கிரியை செய்யும். வியாதியில் இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், பயத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த நாள் வார்த்தைகள் அவர்கள் எடுப்பிக்கப்படுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே பேசுகிற தாசனை பலப்படுத்தும். கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளும். நாங்கள் கேட்கும் போது அந்த வசனம் அப்படியே கண்மலையை நொறுக்குகிற சம்பட்டியாய் இறங்கி வரட்டும். கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா நம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா நம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரப்பா என்னும் சுகமானவர், யெகோவா ரூபா என்னும் மீட்பரானவர். யெகோவா ரப்பா என்னும் சுகமானவர், யெகோவா ரூபா என்னும் மீட்பரானவர். வழுவாமல் என்னை இன்னும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதும்
போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பது இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பது இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர்,
தாரும் துணையும் கேடகமானவர். El Shaddai, சர்வவல்ல தேவனே. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா
அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சிக்கு நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை நீர் ஆசீர்வித்து பரிசுத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 4 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்ட தேவன் இந்த 5ஆவது மாதத்திலும் முதலாவது ஆண்டவரை ஆராதனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வர தாசனுக்காக விசேஷம் இந்த காலையில் செபிக்கிறோம். கர்த்தர் நல்ல பலப்படுத்துகிறாகப்பா, சுகம் கொடுப்பீராகப்பா. பாஸ்டருக்கும் பாஸ்டமாக நல்ல சுகத்தை கொடுத்து இம்மட்டும் பாதுகாத்து கொண்ட தேவன் இனியும் பாதுகாப்பு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, அன்று எத்தனையோ பேர் ஆண்டவர் சுகவீனமாய் பலவீனமாக இருக்காங்க சுவாமி. கர்த்தர் அவருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அந்த பாடடைந்தீரே. எங்கள் துக்கங்கள், எங்களுடைய மீறுதல், அக்கிரமங்கள், எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவுகூறும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசமெங்கும் காணப்படுற ஆண்டவரே, இந்த மரண ஓலத்திலிருந்து கர்த்தர் தாமே ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே சுவாமி. அப்பா, எங்களுடைய மீறுதல், எங்கள் அக்கிரமங்கள், எங்களுடைய ஜபக்குறை நிமித்தம் காணப்படுற ஆண்டவர் இந்த காரியத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. சபையாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இரு கரங்களை உயர்த்தி சுற்றி சுற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே ஜீவன் கொடுக்கும்படியாக இயேசு என்ற நாமத்தில் இறங்கி வந்தவரே, இழந்ததை மீட்கவும் ரட்சிக்கவும் வந்தவரே. அப்பா, இழந்து போய் கொண்டிருக்க எங்களுடைய அப்பா தேசத்தில் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா இழந்து போன குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே பெட் இல்லாமல், ஆண்டவரே மருந்து இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் இருக்காங்கப்பா. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. எங்கள் மீறுதலை எல்லாம் மன்னிங்கப்பா. எங்கள் ஜபக்குறைவை மன்னிங்கப்பா. இந்த காலை வேளை உங்களுடைய வார்த்தையானாலே சுகப்படுத்துவீராகப்பா, பலப்படுத்துவீராகப்பா. உங்களுடைய வார்த்தையில் வல்லமுள்ளது, ஜீவனுள்ளது சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, தன் உறவுகளை இழந்து நிற்கிற ஆண்டவர் எங்கள் சபையில் கடந்த நாட்களில் அப்பா உறவுகளை இழந்து இருக்கிற குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா, ஆற்றி தேற்றுங்கப்பா. ஒருவரும் ஆண்டவரே அப்பா ஆற்றி தேற்ற முடியாதப்பா அந்த இழப்புகளை. கர்த்தர் தாமி ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஒருவராயிருந்து அவரை கரம் பிடித்து வழிநடத்த முடியாது வைக்கிறோம்ப்பா. அவர் விட்டு சென்ற ஊழியங்களை கர்த்தாவே நீர் ஆண்டவரை மறுபடியும் கட்டுங்கப்பா. ஆண்டவரே, மறுபடியும் உன்னை கட்டு வேண்டும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே மறுபடியும் அந்த குடும்பங்கள் கட்டப்பட என் திருவின் கிருபையை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, அரசு அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நன்மையான காரியங்கள் செய்யும்படியாக பரத்திலிருந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒழுங்காய் நடக்க என் தேவன் கிருபையை பாராட்டுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா சுகம் இல்லாமல் இருக்காங்களோ கர்த்தர் சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க சுவாமி. கர்த்தருடைய கரமாண்டவர் ஒரு நாள் குறுகி போகலையே சுவாமி. உம்முடைய கரமாண்டவரை ஒவ்வொருவரையும் தொடுமுடியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாரும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட முடியாது செபிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கும் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஆண்டவரே அப்பா. கர்த்தரை குறித்தான ஒரு பயம் உண்டாகி கர்த்தரே தேவன் முழங்கலையாகவும் முடங்க முடியாக செபிக்கிறோம். கர்த்தர் சுகம் உண்டாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்கள் கண்களில் தயவு கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். தேசம் எங்கும் ஆண்டவரை இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே செய்து கொடுக்குற தாசனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். மறைத்து உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி அப்பா, வார்த்தையினாலே எங்களை தகுதிப்படுத்தி பலப்படுத்த எங்கள் குற்றங்குறைகளை அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஆண்டவரே அப்பா கொண்டு வர தாசனை ஒரு விஷயம் கல்வார் ரத்தத்தில் கல்வி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ நாம மகிமைக்காக இந்த காலை வேளையில் இந்த பொற்பாதத்தில் இந்த ஜப குறிப்புகளையும் ஆண்டவர் வேண்டுதல் விண்ணப்பம் ஒரு கரங்களை ஒப்புக் கொடுக்கும். தேவன் பொறுப்படுத்தி வளர்ந்த முடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மிஸ்டர் அமுல்ராஜ் ஜாய்ஸ் தேவசாந்தி அவருடைய குமாரனும் இந்த சபையின் அங்கத்தினருமாயிருக்கிற சாமுவேல் ராஜ்குமாருக்கும் அதே போல் வெராஷோ குஷோ ஆகிய தம்பதியருடைய குமார்த்தி குசட்டோலு குஷா இவர்களுடைய விவாகம் நிச்சயிக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமானால் மேற்படி விவாகம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருந்தால் வருகிற மே மாதம் 20ஆம் தேதி யோருபா ஃபிக் டிஸ்ட்ரிக்டில் உள்ள நாகாலாண்டில் உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். இது சபையில் வாசிக்கப்படுகிற முதலாவது அறிக்கை. கர்த்தருக்கு சித்தமானால் மிஸ்டர் என் சிவராஜ், ஆனந்த் அருள்ஜோதி ஆகிய தம்பதிகளின் ஒரே குமாரனும்
இந்த சபையின் அங்கத்தினருமாயிருக்கிற ஹெப்ரோன் என்பவருக்கும் ராஜசேகரன் மணிமேகலை தம்பதியருடைய மகளும் கோவை ஐபிஎஸ் சபையினுடைய அங்கத்தினருமாயிருக்கிற சிந்து என்பவருக்கும் விவாகம் நிச்சயமாகி சபையில் எந்த தடைகளும் இல்லாதிருந்தால் மே மாதம் 10ஆம் தேதி இந்த ஆலயத்தில் வைத்து விவாகம் நடைபெறும். இது சபையில் வாசிக்கப்படுகிற 2வது அறிக்கை. இந்த 2 விவாகங்களும் ஆசீர்வாதமாய் நடைபெற நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தருடைய விவாகங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடினமான ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் நம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஜெபித்து கேட்டபடி பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த பக்கத்திலிருந்து எந்த தாக்கம் வந்தாலும் அவைகளை தாங்கிட பலன் தருகிற ஜீவனுள்ள தேவன் நமக்காய் இருக்கிறதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு பாடி நீங்கள் கேட்ட பாடல்கள் எல்லாமே உங்களுடைய இருதயத்திற்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். கடந்த வாரத்தில் எனக்கு மொரீஷியஸிலிருந்து ஒருவர் எழுதியிருந்தார், பாஸ்டர், இந்த வாரத்தில் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னவென்று கேட்டால், நீங்கள் தமிழிலே பேசுகிறீர்கள், ஆனால் எனக்கு உங்களுடைய செய்தி ஒன்றுதான் நான் ஒவ்வொரு வாரமும் கேட்கிறேன். மாத்திரமல்ல, எங்கள் தீவில் உள்ளதான பலருக்கு அந்த செய்தி தான் அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் தமிழிலே பேசினீர்கள், எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று சொன்னார்கள். And I want to apologize to them again because this week also I need to speak in Tamil. ஏனென்றால் எனக்கு தேவையான ஒத்தாசைகளுக்கு இந்த நாட்களில் இடம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தியாய் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி என்னவென்று கேட்டால், அதற்கு வருகிறதற்கு முன்னதாக நான் சொல்ல விரும்புகிறேன். யோபின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, as a servant earnestly desireth a shadow. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடினமாய் உழைக்கிற மனுஷன், விசேஷமாக இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வெயில் அடிக்கிறது. இந்த பயங்கரமான வெயிலின் சூழ்நிலையின் நடுவில் நமக்கு எங்கேயாலும் கொஞ்ச நேரம் ஒதுங்குகிறதுக்கு நிழல் கிடைக்காதா என்று சொல்லி நாம் நிழலை தேடுகிறோம். அந்த நிழல் கிடைக்கும் பொழுது என்ன ஒரு சுகமாக இருக்கிறது. வேலையாள் நிழலை வாஞ்சிக்கிறான். யோனாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தான். அந்த வார்த்தையை அறிவித்த பிற்பாடு அந்த பட்டணத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்க்கத்தக்கதாக நகரத்துக்கு கிழக்கே போய் ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அந்த குடிசையின் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு குடிசையின் நிழல் அவசியப்பட்டது. அங்க என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு. கர்த்தர் பார்த்தார், நீ ஏன்பா குடிசையை போட்டு உட்கார்ந்துருக்கிற, நான் உனக்கு ஒரு நல்ல நிழலை தரேன்னு சொல்லி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னிருக்கிறது. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடி முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். So what happened? God prepared a cloud and made it to come up over Jonah that it might be a shadow over his head. அந்த இடத்தில் அவனுக்கு ஒரு நிழல் தேவைப்பட்டது. ஆனால் அவன் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை எப்படின்னு கேட்டால், பட்டணம் எப்போ அழியும், அந்த பட்டணத்தினுடைய அழிவை நாம் பார்க்கணும், அப்படி உட்கார்ந்து காத்துட்டு இருக்கிறான் அந்த வெயில்ல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, அந்த ஆமணக்கு செடி நோ டைம் வச்ச உடனே
அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். immediately it grew up. And then what happens? அவனுக்கு அது நிழலை கொடுத்தது. To deliver him from his grief. அவனுடைய துக்கத்தை, அவனுடைய மனமடிவை நீங்களாக்கும்படி இந்த நிழல் தரத்துக்குதான மரம் வளர்ந்தது. வேதம் சொல்லுகிறது, யோனா அந்த ஆமணக்கின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்படியானா whenever wherever நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுகிறதோ, பயங்கரமான சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிழல் கிடைக்காதா, ஒரு துணை கிடைக்காதா, ஒரு ஒத்தாசை கிடைக்காதா, ஒரு உதவி கிடைக்காதான்னு சொல்லி நாம் ஏங்குகிற சூழ்நிலை உண்டு. நாம் எல்லாரும் இப்பொழுது எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும்படியான வார்த்தைகளை போதிக்கிறோம். வருகிறார் என்று எதிர்பார்க்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லி அன்று முதல் இன்று வரைக்கும் பாடினது போல, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஓப்பனர் மீட்டிங்கெல்லாம் போவோம். ஓப்பனர் மீட்டிங்கில் போகும்பொழுது பாடுகிற பாட்டு என்ன தெரியுமா? இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இந்த பாடல்களை பாடி ஓப்பனர் மீட்டிங் எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது பாடிட்டு இருக்கோம். இன்னும் ஆண்டவர் வரல. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்று கேட்டால், இப்போ இயேசு வருவார், எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் சபையை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். அதற்காகத்தான் பரிசுத்தம் வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லுகிறோம். அதற்கு தான் இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லி வார்த்தையின்படி நடவுங்கள் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறோம். நாங்களும் எங்களுக்கும் புத்தி சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்போ வாஞ்சை விருப்பம் எல்லாம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நிலையான வீடு. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா, அது கேள்வி. அப்படி ஆயத்தம் ஆகிற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு நிழலாய், பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய் ஏதாகிலும் ஒன்றை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? Glory to God. இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு ராஜா வருவார்னு சொல்லி நிறைய பேர் பாடுகிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்தால், ரைட் நவ் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்தால், எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆண்டவரே என்னை ஆயத்தமாக்கும், ஆயத்தமாக்கும் என்கிற ஒரு ஜெபம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரட்டும். மாத்திரமல்ல, அதை நான் பேசும் பொழுது மனுஷனுடைய காரியமே என்னவென்று கேட்டால், எனக்கு எப்படி ஒரு நிழல் கிடைக்காதா? வேத வசனத்தில் நிழலை குறித்து பல வேத வசனங்கள் சொல்லியிருக்கிறது. நான் உங்களுக்கு அவற்றில் ஒரு சிலவற்றை இந்த காலை வேளையில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். The Song of Solomon, chapter 2 and verse 3. As the apple tree among the trees of the wood, so is my beloved among the sons. I sat down under his shadow with great delight, and his fruit was so sweet to my taste. இங்கே நான் வாசிக்கிற இந்த வசனத்தினுடைய ஆழத்தையும் அழகையும் பார்த்தீர்களா? என்ன சொல்லியிருக்கிறது? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, ஆங்கிலத்தில் அதுக்கு ஆப்பிள் ட்ரீ என்று சொல்லியிருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஸோ காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் இருக்கிறது, விதவிதமான மரங்கள் இருக்கிறது. ஆனால் அத்தனை விதவிதமான மரங்களுக்கு நடுவில் இந்த கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், என் நேசரை போல வித்தியாசமாய், so differently beautiful, so differently wonderful, காண்கிறதற்கு கண்களுக்கு எல்லாத்துக்குமே அழகாய் தெரிகிறது. அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசரும் அந்த காட்டு மரங்களுக்குள் இருக்கிற கிச்சிலி மரத்தை போல இருக்கிறார். ஆனா அந்த மரங்களுக்கும் இந்த மரங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று கேட்டால், காட்டு மரங்களில் எல்லா மரங்களிலும் நிழலிலும் நான் போய் உட்கார மாட்டேன். அந்த மரத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, அதனுடைய இலையில் என்ன இருக்குன்னு தெரியாது, அது எப்படிப்பட்ட மரம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மரம் எனக்கு தெரிந்த மரம். ஏன் தெரிந்த மரம் என்று கேட்டால், குமாரருக்குள்ளே என் நேசர் காட்டு மரங்களில் உள்ள கிச்சிலி காட்டு மரங்களில் உள்ள கிச்சிலை மரத்தை போல நேசர் இருக்கிறார். ஐ கேன் ஸ்பாட் ஹிம்.
No matter how many trees are there in the wood, I can still spot out this apple tree. காட்டு மரங்களுக்குள்ளே நடுவில் என்னுடைய நேசர் கிச்சிலி மரத்தை போல இருக்கிறார். When other trees, I won't go and believe and trust and go and sit under it. ஆனால் இந்த மரம் எப்படி என்று கேட்டால் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். I can go and sit down with great delight. நேசர் உனக்கு நல்ல நிழலப்பா, அன்பின் நிழல். எல்லா மரங்களையும் பார்த்தாலும் கூட இந்த மரம் மாதிரி ஒரு மரத்தை பார்க்க முடியாது. இந்த மரத்தினுடைய இன்பமான நிழலை போல ஒரு நிழலை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மரம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், குமாரருக்குள்ளே என் நேசர் காட்டில் உள்ள சகல மரங்களின் நடுவில் இருக்கிற கிச்சிலி மரத்தை போல இருக்கிறார். அது நிழலிலே வாஞ்சாய் உட்காருகிறேன். மாத்திரமல்ல, அந்த நிழல் மாத்திரமல்ல, அங்கே சொல்லியிருக்கிறது, and his fruit was sweet to my taste. அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசுநாதரனுடைய நிழலை குறித்து நான் பேசுகிறேன். வேலைக்காரன் நிழலை தேடி ஓடி வருகிறது போல நான் நிழலை தேடுகிறேன். கோவிடுக்கு நடுவில் நிழலை தேடுகிறேன். மருந்து கிடைக்காமல் நிழலை தேடுகிறேன். ஆஸ்பத்திரி படுக்கை கிடைக்காமல் நிழலை தேடுகிறேன். கல்லறை கிடைக்காமல் நிழலை தேடுகிறேன். சிதையூட்ட ஆள் இல்லாதபடி விறகில்லாமல் நிழலை தேடுகிறேன். எங்கேயும் நிழல் கிடைக்கவில்லை, எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் ஒரு அழகான மரம், கிச்சிலி மரம். அந்த மரத்தை பார்த்த உடனே அதுதான் நான் நேசிக்கிற மரம், நான் தேடுகிற மரம். ஓடி சென்று அதனுடைய நிழலில் உட்காருகிறேன். அந்த நிழலிலே உட்காரும் போது எனக்கு நிழல் மாத்திரம் கிடைக்கிறதில்லை, அங்கே என்னுடைய பசிக்கு ஆகாரமும் கிடைக்கிறது. ஆலயத்தில் நாம் கடந்த 1 வருஷங்களாக பல விதமான வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் பலரை ரட்சித்து தமது பட்சமாய் இழுத்து கொண்டார். அவருடைய இளைப்பாறுதலில் நாம் இளைப்பாறுதல் காணுகிறோம். ஆகியனாலே அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது என்று கேட்டால், இட் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஷியஸ்னஸ், லவ். சொல்லி இருக்கிறது அல்லவா அவருடைய அன்பை குறித்து. ஓ ஹல்லேலூயா. நாம் துரோகிகளாய் இருக்கையில், பாவிகளாய் இருக்கையில், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நமது மேல் பாராட்டின அன்பை விளங்க பண்ணினார். இந்த மரத்துக்கு கீழே நாம் வரும்போது I can see the great love that has been shed for me. என் மேல் காட்டப்பட்ட அன்பு. கோவிட் வந்துடுச்சுன்னா 4 பேர் வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட முடியல, ஒருத்தர் டச் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாரம் கொடுக்க முடியல. இன்றைக்கு என் மகளோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவள் சொன்னாள், இந்த மாதிரி கோவிடில் கஷ்டப்படுகிற சில குடும்பங்கள் இருக்கிறது. அவர்கள் வீட்டு வாசலிலே கோவிட் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவர்களுக்காக ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு பேப்பர், ஒரு பேக்கில் வச்சுட்டு அவர்களுடைய வீட்டு வாசலில் வச்சுட்டு வந்தோம். கதவை தட்டக்கூடாது, யாரும் அவர்களை முகம் பார்க்கக்கூடாது, வச்சுட்டு வந்துடணும். உடனே நாங்கள் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அவர்கள் கேட்டை திறந்து ஆகாரத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஐயா, சொந்தக்காரங்கப்பா, குடும்பத்தில் உள்ளவங்க, அக்கா தம்பி, அக்கா அண்ணன் தங்கச்சி, உறவுகள், ஈவன் கணவன் மனைவி ஒருவர் பார்க்க பயப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு அடக்கத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அடக்கத்துக்கு யாரும் போக முடியல, தூரத்தில் நின்று பார்த்துக்கிடலாம், முகம் பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மரம், இந்த மரத்தின் நிழல் அன்பு காட்டும் நிழல். இந்த மரத்தின் நிழலில் ஓடி வந்தவர்கள் அதனுடைய அன்பை மாத்திரம் ருசிக்கவில்லை,
அதனுடைய கனியையும் ருசிக்க கர்த்தர் வாய்ப்பு வச்சிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் அங்கே ஒரு நிழலை குறித்து சொல்லியிருக்கிறது. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். பெரும் கன்மலையின் நிழல், அடைக்கலத்தின் நிழல். அந்த வசனத்தை நன்றாய் கவனிங்கள். அவர் பெரு வெள்ளத்துக்கு புகலிடம், வறண்ட நிலத்துக்கு, விடாய்த்த பூமிக்கு. ஏற்கனவே அந்த பூமிக்கு எந்த விதமான தண்ணீரும், நோ சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ஈரப்பசை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த ஈரப்பசை இல்லாததுனால அது வெடித்து சிதறி அது ஒன்றுக்கும் அற்ற பூமியாய், கரிசல் பூமியாய், உபயோகிக்க முடியாத ஒரு பூமியாய், விதைப்பு செய்ய முடியாத ஒரு பூமியாய் மாறி போகிறது. ஆனால் இன்னும் அதை அப்படியே விட்டால் அந்த பூமி ஒன்றுக்கும் உதவாததாய் போய்விடுமே. தேவன் என்ன செய்கிறார்னு கேட்டால், அந்த விடாய்த்த பூமிக்கு, தண்ணீர் கிடைக்காத பூமிக்கு, ஈரப்பசை இல்லாத பூமிக்கு, அந்த பூமி நாசமாய் போகாமல் பாதுகாக்கப்படும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாயிருப்பார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, விடாய்த்து போன பூமியாய் மாறிட்டீங்களா? ஏன்னா முந்தி உங்களுக்கு சம்பளம் கிடைச்சது, இப்ப சம்பளம் கிடைக்கலையே. சாப்பாடு கிடைச்சது, இப்ப கிடைக்கலையே. என்னவெல்லாம் கிடைக்க வேண்டிய காரியங்கள்லாம் தாராளமா இப்ப கிடைக்கல. அதன் நிமித்தமாய் நீங்கள் அங்கே விடாய்த்த பூமியாய், வெடித்த பூமியாய், வெடிப்புள்ள நிலங்களாய் மாறி போகாதபடி தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரும் கன்மலையின் நிழலாய் உனக்கு இருப்பார். அப்படியே வெடித்து சிதற விட மாட்டார் என் பிள்ளைகளே. I want to talk to you about, not about negativity. இந்த வியாதி வந்துருச்சே, இது என்ன பண்ணிடுமோ, பயம் உங்களை ஆட்கொள்ள இடம் கொடாதீங்கள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வீட்டிலேயே பயம். நான் சொல்லுகிறேன், இப்ப நமக்கு நம்ம சபையில் நிறைய விசுவாசிகளுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கூப்பிட்டு தைரியம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த வியாதி உங்களை கொள்ளை கொண்டு போகாது. தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நிறைய பேர் விடுதலை ஆய்கொண்டே இருக்கிறார்கள். வியாதியை மட்டும் நான் சொல்லல, பாவம் என்கிறது நிமித்தமாய் நம்முடைய நிலங்கள் விடாய்த்து போயிருக்கலாம். பல சூழ்நிலைகளின் மத்தியில விதைப்புக்கு ஏற்றதல்லாத ஒரு நிலமாய் போயிருக்கலாம். ஆனால் அதை அப்படியே விட்டு விடாதபடி பாதுகாக்கிற ஒரு பெரும் கன்மலையின் நிழலாய் கர்த்தர் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் 16, 17ஆம் அதிகாரங்களிலே மறுரூப மலையில் இருக்கிறதான வேளையில ஆண்டவராகிய கர்த்தர் மறுரூபம் அடைந்தார். 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, while he yet spake, behold a bright cloud overshadowed them. பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மேகம் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. வந்து என்ன சொன்னது என்று கேட்டால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. It is a cloud of understanding. ஆண்டவராகிய கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பேசிக் கொண்டிருக்கிறதான வார்த்தைகள் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாதபடி இவர் என்ன சொல்லுகிறாரோ என்று அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அந்த ஒரு மேகம் உண்டாகி
ஒளியுள்ள ஒரு மேகம். அந்த மேகம் என்ன சொல்லுகிறது? இவர் பேசுறத கவனிங்க, இவர் பேசுறத ஒதுக்கிடாதீங்க. ஏனென்று கேட்டால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, மேகமே மகிமையின் மேகமே. இந்த மகிமையின் மேகம் இறங்கி வரும் வேளையில் என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால், it brings God's word to our understanding. கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தருடைய மேகம் நமது மேல் இறங்கும் போது விளங்கிக் கொள்ளாதவற்றை விளங்கிக் கொள்ளத்தக்கதான கிருபையை அந்த மேகம் நமக்கு தருகிறது. நான் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு கிடைக்கத்தக்கதான தேவனுடைய மேகம். உஷ்ணம் தாங்க முடியாதபடி எங்கேயாலும் ஒரு இலை என் மேல படாதா என்று கொண்டு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இலை அல்ல, இலைக்கு பதிலாய் ஒரு ஆமணக்கு செடியின் மேகம், ஒரு கிச்சிலி மரத்தினுடைய மேகம், ஒரு அடைக்கலத்தின் கண்மலையின் மேகம், மூன்றாவதாக ஒரு மேகத்தின் மேகத்தை கர்த்தர் உன்மேல் விரிக்கிறாரப்பா. விதவிதமான மேகங்கள். ஏன் விதவிதமான மேகத்தை எங்க சொல்லியிருக்கிறது? எவ்ரி ஒன் இஸ் நாட் த சேம். இந்த 5 விரல் ஒரே மாதிரி கிடையாது, 5 பிரசங்கிமார் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு பிரசங்கியாரும் ஒவ்வொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவார்கள். ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் ஒவ்வொரு விதமான அனாயிண்டிங் இருக்கும். ஒவ்வொரு பாடகரும் ஒவ்வொரு விதமாய் பாடுவார்கள். எல்லாருக்கும் அவர்களுக்கு தனித்தனியான தாளந்துகள் இருக்கிறது. ஏன் அவரை மாதிரி நீ பேசல கேட்க முடியாது. நான் அன்னைக்கு சொல்வேன், என்ன மாதிரி யாருமே பேச முடியாது. ஏன்னு கேட்டா, அது எனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறதான கிருபை, எனக்கென்று தேவன் தந்திருக்கிற தனித்தன்மை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையை தேவன் தந்திருக்கிறார். God has not created 2 people alike. 2 பேரும் ஒரே மாதிரி அவர் கர்த்தர் படைக்கல. 2 பேருடைய கைரேகைகள் ஒரே மாதிரி கிடையாது. அப்படி இருந்தா ஒருத்தர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய ரேகைகளை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய முகங்களை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய நடையுடைய பாவனைகளை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். Each one is unique in the presence of the Almighty God. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னிதானத்தில் வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள். அவன் அளவுக்கு நான் உயரமா வளரலைன்னா நீ உயரமா வளர வேண்டாத நிலைக்கு கர்த்தர் உன்னை அப்படி வச்சிருக்கிறார். ஏன்னா நீ குள்ளமாக இருக்கத்தக்கதான இடத்துக்கு நீ போக வேண்டி இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அந்த ஆள் மாதிரியே எனக்கு பாட முடியல, நீ அந்த மாதிரி பாட முடியாது. அவருக்கு பாட முடியும், ஆனா அவருக்கு உன்ன மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கென்று ஒரு தனி நிழலை தேவன் வைத்திருக்கிறார். அது ஒருவேளை கிச்சிலி மரத்தின் நிழலாக இருக்கலாம், அல்லது கண்மலையின் நிழலாக இருக்கலாம், அது மேகத்தின் நிழலாக இருக்கலாம். 17ஆம் சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணனின் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். எத்தனை ஒரு அழகான காரியம். இந்த கோழிகள் தங்களுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குஞ்சுங்கள்லாம் அங்கங்க ஓடி விளையாடி அது தீனி பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். சின்ன குஞ்சுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தாய்க்கோழி என்ன செய்யும், கொக்கோன்னு சொல்லி பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு மேலேருந்து ஒரு பருந்து வருதுன்னு சொன்னால் இந்த தாய்க்கோழி ஒரு சத்தம் கொடுக்கும், கொக்கோன்னு ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த குஞ்சுகள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த தாயுடைய அந்த செட்டைகளின் கீழே உட்கார்ந்துடும். இந்த பெரிய பறவை அங்கேருந்து வந்து பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும். தாய்க்கு கீழ்ப்படியாத குஞ்சுகள் ஏதாவது இருந்தால் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் தாயினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற குஞ்சுகள் ஒன்று கூட அடிப்படாது. காரணம், அது செட்டைகளின் கீழ் வந்து அடைக்கலம் போகும். அப்போ ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு, சூழ்ந்து கொள்ளுகிற பகைஞருக்கு ஒரு நல்ல நிழலாய் கர்த்தருடைய செட்டைகள் நமக்கு இருக்கிறது. 5ஆவதாக ஏசாயா 4ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைமிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பிரைஸ் காட். ஒரு கூடாரத்தின் நிழல். எப்படி நினிவே பட்டணத்துக்கு எதிராக அந்த யோனா ஒரு குடிசையை போட்டு நிழலில் உட்கார்ந்திருந்தாரோ, அதே போல ஒரு கூடாரத்தின் நிழலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எதுக்கு? வெயிலுக்கு நிழலாக, பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாக, மறைவிடமாக. You are being covered. அப்படிப்பட்டதான ஒரு நிழலாய் அவருடைய கூடாரத்தின் நிழல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை அம்பரா தூணில மூடி வைத்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அவருடைய கரமே எனக்கு நிழல் ஆயிடுச்சு. அந்த கரத்தினுடைய நிழல் எவ்வளோ பெரிய, அப்படின்னா அவருடைய கரம் எவ்வளோ பெருசு அல்லவா? அந்த கரத்தின் நிழலில் நம்மை மறைக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன செய்கிறாரு? என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி அம்பரா தூணில். அப்போ அவருடைய கரத்தின் நிழலில் நான் மறைஞ்சிருக்கும் போது நான் என்ன வாயிடுறேன்னு கேட்டால், நான் ஒரு நல்ல ஒரு அம்பாக, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்கிற அம்பாக, கர்த்தருடைய சுகத்தை எடுத்து செல்கிற அம்பாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து செல்கிற ஒரு அம்பாக என்னை மூடி வைத்து அவர் அதை உபயோகப்படுத்துகிறார். ஓ glory to God. கடைசியாக 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் சொல்லியிருக்கிறது, சர்வ வல்லவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான். ஆசீர்வாதத்தின் நிழல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற நிழல் எப்படிப்பட்டது என்று கேட்டால், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தில் 14 வசனம் சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தை நான் அடிக்கடி சபையில் சொல்லியிருக்கிறேன். நீரன் அடைக்கலம், கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லும் பொழுது கீழே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த சர்வ வல்லவருடைய நிழலின் கீழே நமக்கு கிடைக்கிறது. இந்த கால வேளையில நிழலை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே, சகோதரிகளே? நம்முடைய நாட்டின் சூழ்நிலை பயங்கரமாக இருக்கும்போது ஒரு ஊசி போடுறதுக்காக காத்திருக்கிறோம், பணத்துக்காக காத்திருக்கிறோம், என்னென்னமோக்காக காத்திருக்கிறோம், நிழல் இல்லாமல் தவிக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வேலைக்காரன் நிழலுக்கு வாஞ்சிக்கிறது போல நீ வாஞ்சிக்கிறாயா? நீ வாஞ்சிக்கிற அந்த நிழல் என்னிடத்துல உண்டு. ஆனால் எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன நிழல் தேவையோ அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற நிழலை நான் உனக்கு தருவேன். Praise the Lord. Oh glory to God. ஒரு முறை கூட நான் சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று கேட்டால், யோனாவுக்கு ஆமணக்கு செடியின் நிழலை கொடுத்தார். அது எப்படி இருந்துச்சா? அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். So when you receive the shadow of the Lord Almighty, சர்வ வல்லவருடைய நிழல் உண்மையில் பட்டால் உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அவன் உட்கார்ந்திருக்கிற இடம் பயங்கரமான உஷ்ணம் நிறைந்த இடம். அவன் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒரு அழிவு. ஆனால் அதன் நடுவிலேயும் அவனுக்கு ஒரு நிழலை தருகிறார், சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதான நிழல். அன்பின் நிழல் என்கிறதான கிச்சிலி மரத்தின் நிழல். 1000 மரங்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் என் நேசர் கிச்சிலி மரத்தை போல. அதனுடைய நிழல் எனக்கு அன்பை கொடுக்கிறது, அதனுடைய நிழல் என் பசியை போக்குகிறது. என் தோட்டமெல்லாம் வெடிக்க தொடங்கும் போது, வயலில் ஈரப்பசை இல்லாதபடி வெடிக்க தொடங்கும் போது, அந்த வெடி நிமித்தமாய் என்னுடைய வயல் பிரதேசம் நாசமாய் போகாதபடிக்கு திரும்ப பயிர் வைக்கத்தக்கதான அளவுக்கு ஈரப்பசை உள்ளதான நல்நிலமாய் மாறும்படி என் ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்மலையின் நிழல் என் மேல் படுகிறது.
ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிற வசனங்களை நான் அறிந்து கொள்ள முடியாதபடி திகைக்கிற வேளையில, ஏசப்பா என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலையே என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் ஒரு பெரிய மேகத்து நிழல், ஒளியுள்ள மேகம், அந்த நிழல் உன்மேல் படுகிறது நிமித்தமாய் என்ன நடக்கிறது? அந்த மேகம் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமார், இவர் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லத்தக்கதானே உங்களுக்கு ஒரு நல்ல அறிந்து கொள்ளுதலின் மேகம், அல்லாவிட்டால் அறிவித்தலின் மேகம், படிப்பிக்குதலின் மேகத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். துன்மார்க்கர் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, பகைஞர் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஒரு கோழி குஞ்சு மேல் பறக்கிற பருந்தை போல சூழ்ந்து கொள்ளும் போது வருகிற வேளையில் அவர் தம்முடைய செட்டைகளின் நிழலிலே உன்னை காப்பாற்றுவார். கூடாரத்தின் நிழலை உங்களுக்கு பெருங்காற்றுக்கு நிழலாய் தருவார். கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்து உங்களை கூர்மை உள்ள அம்பாக, கூரான அம்பாக, சுவிசேஷம் செல்லத்தக்கதான அம்பாக, ஊழியம் செய்யத்தக்கதான அம்பாக, ஒத்தாசை செய்யத்தக்கதான அம்பாக, அரவணைக்கத்தக்கதான அம்பா எடுத்து கர்த்தர் பயன்படுத்த அவருடைய கரத்தின் நிழல் உங்களுக்கு ஒத்தாசை இருக்கும். கடைசியில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தருவார். இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் என்று கேட்டால், இவைகளெல்லாம் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதான ஒரு பாதுகாப்பு நிழல்கள். இந்த நிழலிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டே நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். வாழ்க்கையை சரிப்படுத்தணும், வேதத்தை வாசிக்கணும், நன்றாய் பாடணும், துதிக்கணும், கர்த்தருடைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி செய்யணும், நம்ம கேட்கிறதை செய்யணும், நம்ம பேசுறதை செய்யணும். வார்த்தை ஒன்று நடை ஒன்றாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேசம் ரொம்ப 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 தொடப்பட்டிருக்கிறது, கஷ்டப்படுகிறது. இந்த கடினமான சூழ்நிலையில் நல்ல நிழலுக்குள்ளே தங்கி இருந்து நல்ல பலன் பெற்று இந்த தேசத்தை கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. இந்த நாட்களில் சிலர் நினைக்கிறாங்க ஆழமா பிரசங்கம் பண்ணணும்னு. ஆழமான பிரசங்கம் தேவை கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு போற வழிகாட்டுற பிரசங்கம் தேவை. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னா அந்த விமானத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த விமானத்தினுடைய காக்பீட் எப்படி இருக்கு, பைலட் என்ன வேலை செய்யறான், அவனுடைய இன்ஜின் எப்படி செய்யறது, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அந்த பிரயாணத்துக்கு எனக்கு தேவை என்னன்னு கேட்டால், உள்நாட்டு பிரயாணமானா எனக்கு ஒரு டிக்கெட் வேணும், கன்ஃபார்ம் டிக்கெட் வேணும், அந்த இடத்துக்கு கொண்டு போகத்தக்கதான பிளேன் வேணும், இவ்வளோதான் வேணும். வெளிநாட்டுக்கு போகணுமான எனக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், கஸ்டம்ஸ் வேணும், அவ்வளோதான். இந்த பிளேனை பற்றி அறிய வேண்டிய அவசியம், பெரிய பிளேனா சின்ன பிளேனா ஹெலிகாப்டரா போயிங்கா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு போய் சேரணும். இந்த சபை உனக்கு போய் சேரத்துக்கு தானே வழியை காட்டும். அந்த வழியை பிடித்து கொள்ளுங்கள், அந்த வழியில் கடந்து செல்லுங்கள், விமானத்தில் ஏறுங்கள். கர்த்தர் அழைக்கிற நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விமானத்தின் மூலமாய் கொண்டு போனாலும் சரி, அவர் வந்து அப்படி அள்ளி கொண்டு போனாலும் சரி, ஆயத்தமாயிருங்கள். இதை செய்ய தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாரா. கண்களை மூடுவோமா? இந்த வாரத்தினுடைய வாக்கு தத்தத்தை மறந்து விடாதீர்கள். இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்தம் என்ன? பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடந்தால் அங்க இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது புரண்டு போக மாட்டாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது, இதோ ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். எப்போ செய்வேன்? இதை நீ அறியாயோ? நான் இப்பொழுது அதை உனக்கு செய்வேன். கல்வாரி நிழலில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, வல்லமையின் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த மே மாதம் 2ஆம் தேதி காலை ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே, அடியார்களுக்கு ஆலயத்திலும் ஜனங்களுக்கு அவரவருடைய வீடுகளிலும் நீர் வாய்க்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அவருக்கு நேராய் கடந்து சென்றதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான பாடல்கள் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கின்றன. நல்ல ஜெபங்கள் ஏற்கப்பட உதவி செய்தீர். வல்லமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட உதவி செய்தீர். ஐயா, எங்கள் சபையில துன்பப்படுகிற நிறைய பேர் உண்டல்லவா,
மரணத்திற்கு தங்களுடைய கர்த்தாவை உடன் பிறந்தவர்களை, உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுத்தவர்கள் உண்டல்லவா, ஆறுதலையும் தேர்தலையும் அங்கே கட்டளையிடும். கோவிட் நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்ட பலர், வீட்டில் ஒருவர், ஆஸ்பத்திரியில் ஒருவர், அங்கே ஒருவர், இங்கே ஒருவர் என்று சொல்லி சிதறி கிடக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விடுதலையும் கட்டளையிடுவீராக. சீக்கிரமாய் நாங்கள் குடும்பம் குடும்பமாக கர்த்தாவை பிரிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க நாங்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஒத்தாசை பண்ணும். இந்த நாளில் தந்த வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய ஜனங்கள் எல்லாரையும் எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன மேகம் தேவையோ, என்னென்ன நிழல் தேவையோ, அந்த நிழலின் பாதுகாப்பை தந்து உமது மக்களை ஆசீர்வதித்து உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவநாமத்தை மேம்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், இந்த வசனத்தை கேட்ட சகல தேவ பிள்ளைகளோடும் இப்போதும் எப்போதும் மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாய் இருங்கள். அடுத்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களுக்கு அறிவிப்பு வரும் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும். இடை நாட்களில் ஆலயத்தில் எந்த ஆராதனையும் நடைபெறாது. ஆனால் சில யோசனைகளை யோசித்து வருகிறோம். அதன்படி ஒருவேளை ஜூம் ப்ரேயர் ஆரம்பிக்கலாம். பல விதங்களில் உள்ள சில யோசனைகள் இருக்கிறது. சரியான யோசனைகளை தந்து அதை வாய்க்க செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you again.